السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. وقال النبي صلى الله عليه وسلم: يا ابن آدم لو بلغت ذنوبك عنان السماء ثم استغفرتني غفرت لك ولا أبالي. يا ابن آدم لو لقيتني بقراء الأرض خطيئة لا تشرك بي شيئا لقيتك بمثلها مغفرة أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிரினுமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணேசத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்தை படைத்து அவர்களுக்கு இந்த உலகத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கின்றனவோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்குரிய சாதனங்களையும் வஸ்துக்களையும் முழுமையாக படைத்து தந்ததோடு நின்று விடாமல் இந்த மனிதன் ஆகிராவுல கஷ்டப்பட்டு விடக்கூடாது, ஆகிராவுல தோல்வி தழுவி விடக்கூடாது என்பதற்காக இலட்சக்கணக்கான நபிமார்களையும் 300க்கும் மேற்பட்ட ரசூல்மார்களையும் ஒவ்வொரு காலத்தில் அனுப்பி வைத்துக் கொண்டே இருந்தான். மறுமுனையில் பொதுவாக மனிதன் அவனுடைய கண்கள் எதை காணுகின்றதோ அதையே நம்பி அதையே தன்னுடைய நோக்கமாக லட்சியமாக கருதி அதை அடைவதை தான் அநேகமான மனிதர்களை நாம் பார்க்கலாம். இதே அடிப்படையில் மனிதன் வாழ்ந்து விட்டான் என்றால் ஆகிராவுல இவன் மிகப்பெரிய நஷ்டத்தை, தோல்வியை தழுவி விடுவான். அதனால இந்த அடியான் ஆகிராவுல நஷ்டமடைந்து விடக்கூடாது, தோல்வியை தழுவி விடக்கூடாது என்பதற்கு எப்படியாவது உலகத்திலே இவன் திருந்த வேண்டும், உலகத்திலே இவன் நல்லவனாக மாற வேண்டும், இவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த பாவ கரைகள் கழுகப்பட்டு அவன் பரிசுத்தவானாக மாற வேண்டும் என்பதற்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பல சந்தர்ப்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றான். நம்முடைய சமூகத்தில் பலர்களை நாம் பார்க்கலாம். சிலருக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நிறைய சொத்துக்களை, செல்வங்களை, பணம் காசுகளை கொடுத்து அவர் ஓஹோ என்று அவருடைய தொழிலில் வியாபாரத்தில் கொடிகட்டி பறந்து கொண்டிருப்பார்.
அவ்வாறு சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீர் என்று அவருடைய தொழிலில் ஒரு பாரிய பின்னடைவை, ஒரு பாரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி அதற்கு பின்னால அவர் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி அவர் தன்னுடைய வாழ்க்கையுடைய திசையை மாற்றக்கூடியவராக மாறி விடுகின்றார். இன்னும் சிலரை நாம் பார்க்கலாம், அவர்களுக்கு நல்ல அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பான். அந்த உடல் ஆரோக்கியத்தின் மூலமாக, வாலிப முறுக்கின் மூலமாக அல்லாஹ்வை மறந்து, அவனுடைய கட்டளைகளை மறந்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையை மறந்து, அவர் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருப்பார். அப்படி ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருந்தவருக்கு திடீர் என்று அல்லாஹ் மிக பயங்கரமான ஒரு நோயை கொடுத்து விடுவான். அந்த நோயின் மூலமாகவே அவர் திரும்பி தன்னுடைய லைஃபுடைய திசையை மாற்றிக் கொள்வார். இன்னும் சிலரை நாம் பார்க்கலாம், திருமணம் முடித்து பல வருட காலமாக குழந்தை பாக்கியம் இருக்காது. எத்தனையோ முயற்சிகளுக்கு பின்னால ஒரு குழந்தையை அல்லாஹ் கொடுத்து அந்த குழந்தை நல்ல முறையிலே வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் திடீரென்று அல்லாஹுடைய ஒரு ஏற்பாடு, அந்த குழந்தை இறந்து விடுகின்றது. அதன் மூலம் அந்த தாயுடைய தந்தையுடைய வாழ்க்கையுடைய திசையை அல்லாஹ் ஆகிராவின் பக்கம் மாற்றி விடுவான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்படியே நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு மனிதன் அல்லாஹ்வை மறந்து ஏதேதோ வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் பல நிகழ்வுகளை, பல இன்சிடென்ட்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுக்குகின்றான். வெளிரங்கத்தில் அது அவனுக்கு பெரிய சோதனையாக மாறிவிட்டாலும் உள்ளால் உள்ளபடி அவன் திருந்துவதற்குரிய ஒரு சந்தர்ப்பம், அவன் அவனுடைய பாவ கரைகளிலிருந்து அவனை மீட்டிக் கொள்வதற்குரிய ஒரு அழகான வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுக்கின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதே மாதிரி தான் ஒவ்வொரு வருடத்திலேயும் ரமதான் என்று சொல்லக்கூடிய ஒரு மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகளாவிய முஸ்லிம்களுக்கு அனுப்பி அவர்கள் துன்யா, பணம், செல்வம், தொழில், வியாபாரம் என்ற அதே சிந்தனையில் அவர்கள் விழிப்பதும் பணத்தின் மூலம், அவர்கள் உறங்குவதும் பணத்தின் மூலம், வேறு சிந்திப்பதற்கு நேரம் இல்லை, வேறு யோசிப்பதற்கு நேரம் இல்லை, எப்படியாவது அவர்களுடைய சிந்தனையை மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி வருடத்தில் ஒரு மாதம் ரமதான் என்ற மாதத்தை அல்லாஹ் அனுப்பி கொஞ்சம் அவனுடைய திசையை திருப்பி விடுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில் தான் அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு வருடமும் ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் அனுப்பி கொண்டே இருக்கின்றான். என்னுடைய அடியான் திருந்த வேண்டும், அவன் இருட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், அவனை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். அவன் தலாலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், அவனை ஹிதாயத்தின் பக்கம் கொண்டு வர வேண்டும். அவன் நரகத்துடைய விளிம்பிலே சென்று கொண்டிருக்கின்றான், அவனை சுவர்க்கத்துடைய பாதையிலே இட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானுடைய மாதத்தை தந்திருக்கின்றான். மற்ற மாதங்களை விட விசேஷமாக ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய ரஹ்மத், அவனுடைய அருள் இந்த உலகத்திற்கு ஆயிரக்கணக்கான தடவைகள் இறங்கிக் கொண்டே இருக்கின்றது. அதியான் பொதுவாக அவன் நிராசையாகி விடுவான். நான் இந்த அளவுக்கு பாவங்களை செய்து விட்டேன், நான் இந்த அளவுக்கு தவறுகளை செய்து விட்டேன். பகிரங்கமாக செய்யக்கூடிய பாவங்கள் குறைவு, ஆனால் ரகசியமான முறையில், மறைமுகமான முறையில், வெளிநாடுகளில் நான் செய்யக்கூடிய பாவங்கள் எக்கச்சக்கம். அதனால அல்லாஹ் எவ்வாறு என்னை மன்னிப்பான் என்று சில வேளைகளில் அல்லாஹுடைய ரஹ்மத்திலிருந்து மனிதன் நிராசையாகி விடுவான். அல்லாஹ் என்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்ற முடிவுக்கு வந்து விடுவான். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிக்கடி குர்ஆனிலும் கூறுகின்றான், ரமதானுடைய மாதம் வந்துவிட்டது என்றால் ஒவ்வொரு நாளும் இரவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்துடைய அடிப்பகுதிக்கு வந்து முழு உலக மக்களையும் கூவி அழைக்கின்றான். என்னிடம் கேட்கிறவர்கள் யாரும் இல்லையா, அவருக்கு கொடுப்பதற்கு நான் தயார். என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, அவருடைய அழைப்புக்கு பதில் கொடுக்க நான் தயார். என்னிடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, அவருடைய பாவத்தை மன்னிப்பதற்கு நான் தயார். உங்களுடைய பாவம் மிகைத்து விட்டது, கூடிவிட்டது என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆதமுடைய மகளே, வானத்திலே உள்ள மேகத்துடைய அளவுக்கு உங்களுடைய பாவங்கள் நிறைந்து விட்டாலும்
தேகத்துடைய அளவுக்கு நீங்கள் பாவங்களை நிறைய செய்துவிட்டு என்னிடம் பாவம் மன்னிப்பு தேடினால் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நான் தயார். நான் பொருட்படுத்த மாட்டேன். பல வருட காலமாக நீங்கள் என்னை அழைக்கல்ல, என் பக்கம் வரல, என்னிடத்தில் நீங்கள் கேட்கவில்லை என்பதற்காக நான் அதை பொருட்படுத்த மாட்டேன். உலகத்துல மனிதர்களுடைய வழக்கம் என்ன? யாராவது ஒருவர் அவருக்கு சிரமம் வரும் பொழுது அவருக்கு நெருக்கமான வசதியான ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டா சில வேளை சொல்லிடுவாங்க, உங்களுக்கு இப்பதான் நேரம் வந்திருக்குது, இப்பதான் உங்களுக்கு என்னுடைய ஞாபகம் வந்திருக்குது, இதற்கு முன்னால உங்களுக்கு என்னுடைய நினைப்பு வரல, என்னிடத்துல நீங்க வரல, இப்பயா வந்திருக்கிறீங்கன்னு மனிதன் கேட்பான். அல்லாஹ் கூறுகின்றான், இன்னக்கமா தௌத்தனி வலா ரஜௌத்தனி, நீ என்னை அழைக்கவும் இல்ல, என் மீது நல்ல ஆதரவை வைக்கவும் இல்ல, வலா உபாலி, அதை நான் பொருட்படுத்த மாட்டேன், அதை நான் ஷேர் பண்ண மாட்டேன். எத்தனை வருடங்களுக்கு பின்னால நீங்கள் என்னை அழைத்தாலும் உங்களுடைய அழைப்புக்கு நான் பதில் சொல்வதற்கு தயார். முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ் குத்ஸில கூறுகின்றான், இப்ன ஆதம் லவ் லகீதனி பிகுராபில் அர்தி ஹதீஆ, இந்த முழு உலகத்துடைய நிலத்துடைய அளவுக்கு, பூமியுடைய அளவுக்கு நீங்கள் பாவங்களை செய்து வந்து என்னை சந்தித்தாலும், முழு உலகத்துடைய அளவுக்கு யாராலும் பாவம் செய்ய முடியாது. ஒரு பேச்சுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் பாவங்களை செய்து வந்து என்னை சந்தித்தால், ஆனால் ஒரு நிபந்தனை, லா துஷ்ரிகு பி ஷைஅன், நீ எனக்கு இணை வைக்காத விதத்தில், நீ எனக்கு ஷிர்க் வைக்காத நிலையில் வந்து என்னை சந்தித்தால், லஅதைதுக பிமிஸ்லிஹா மக்ஃபிரா, அதே பாவத்துடைய அளவுக்கு மன்னிப்பை கொண்டு நான் உன்னை சந்திக்குகின்றேன். நாம் ஒரு பாவம் செய்திருப்போம், நாம் ஒரு 100 பாவம் செய்திருப்போம், நாம் சில 1000 பாவங்களை செய்திருப்போம், ஆனால் அல்லாஹுடைய மன்னிப்பு அது 1000கணக்கில் அல்ல, லட்சக்கணக்கில் அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான். அல்லமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகின்றார்கள், தௌபா இஸ்திக்பாருடைய வணக்கம் இருக்கின்றதே, உலகத்தில் உள்ள வணக்கங்களில் ஆக சிறந்த வணக்கம். அநேகமானவர்கள் அந்த தௌபா இஸ்திக்பாரை சாதாரணமாக எடுத்து விடுவார்கள். ஏதாவது முக்கியமான தினம் வந்து விட்டது என்று சொன்னா அநேகமான பள்ளிவாசல்களில் ஹஜரத்மார் சொல்லி கொடுக்கணும், இப்ப நாங்க உங்களுக்கு தௌபா சொல்லி தாரோம், சின்ன பாவம் பெரிய பாவம், அதை மற்றவர்கள் சொல்வதைத்தான் தௌபா என்று நினைப்பார்கள். அவ்வாறு அல்ல, தௌபாவுடைய இஸ்திக்பாருடைய அமலை நாம் ஒரு வணக்கமாக கருதணும். அல்லமா இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுகின்றார்கள், நீங்கள் ஒரு அமலை வணக்கத்தை செய்கிறீர்கள், அதற்குரிய நன்மையை அல்லாஹ் தந்து விடுவான். ஆனால் தௌபாவுடைய அமல், இஸ்திக்பாருடைய அமல் இருக்கின்றது, அதற்குரிய நன்மை மாத்திரமல்ல, நீங்கள் செய்த பாவங்களையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுவான். இதத்தான் குர்ஆன்ல அல்லாஹ் இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திருல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். பாவம் செய்தவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறிக்கொண்டு வந்து பின்னால் கூறுகின்றான், யாரு தௌபா செய்து, யாரு ஈமான் கொண்டு எவர்கள் நல்ல அமல்களை செய்கின்றார்களோ அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுவான். பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. மறுமுனையில் அந்த பாவங்களுடைய அளவுக்கு அல்லாஹ் நன்மைகளை தந்து விடுகின்றான். அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு அமல் தான் தௌபாவுடைய அமல். மனிதன் அவனுடைய இயற்கையில பாவம் செய்யக்கூடிய அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான். நபிமார்கள் விதிவிலக்கு. நபிமார்கள் அல்லாத மனிதர்களில் யாராக இருக்கலாம், அவர்கள் வலிமார்களாக இருக்கலாம், இறை நேசர்களாக இருக்கலாம், அல்லாமாக்களாக இருக்கலாம், எந்த பெரிய அறிஞராக இருக்கலாம், மனிதன் என்ற ரீதியில் அவரால் பாவம் நடக்கலாம், அவரால் தப்புகள் நடக்கலாம். நானும் நீங்களோ யாரும் மலக்குமார்கள் அல்ல. மலக்குமார்களால் தான் பாவம் செய்ய முடியாது. அவர்களுடைய இயற்கையில அவர்களால் பாவங்களை நினைத்து பார்க்க முடியாது. ஆனால் மனிதனுடைய இயற்கையில சில வேளை பாவங்கள் உண்டாக்கிவிடும். ஆனால் பாவம் செய்யக்கூடியவர்களில் ஆக சிறந்தவன்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய கிதாபில் பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த ஹதீஸ். குல்லு பனி ஆதம கத்தா, ஆதமுடைய மக்கள் எல்லோருமே தவறு செய்யக்கூடியவர்கள், எல்லோருமே குற்றம் இழைக்கக்கூடியவர்கள். வகைருல் கத்தாஈன அத்தவ்வாபூன், அந்த குற்றம் இழைக்கக்கூடியவர்களில் ஆக சிறந்தவர்கள் தௌபா செய்யக்கூடியவர்கள், பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடன் மன்றாடக்கூடியவர்கள். அதனால நாங்க யாரும் யோசிக்க கூடாது, முழு உலகத்தில் உள்ள நாங்க கிட்டத்தட்ட 157 கோடி இஸ்லாமியர்கள் அவங்க தௌபா செஞ்சு அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை கொடுத்தா அல்லாஹ்வுடைய கதானால மன்னிப்பு எங்க இருக்குது? சிலருடைய உள்ளத்தில் வந்து விடலாம். அல்லாஹ்வுடைய கதானா அவனே ஒரு ஹதீஸில் குறிப்பிடுகின்றான், லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும், உங்களில் ஆரம்பமானவர்கள் இதுவரைக்கும் மனிதர்கள் இந்த காலம் வரைக்கும் எத்தனை கோடி மனிதர்கள் பிறந்து இறந்திருக்கின்றார்கள், அதை யாரும் கணக்கிட்டு விட முடியாது. இதற்கு பின்னால் எத்தனை பில்லியன் மனிதர்கள் வருவார்கள், அதையும் யாராலும் கணக்கிட முடியாது. அல்லாஹ் கூறுகின்றான், உங்களில் ஆரம்பமானவர்கள், உங்களில் இறுதியானவர்கள், உங்களுடைய மனிதர்கள், உங்களுடைய ஜின்கள், நீங்கள் அத்துணை பேர்களும் வந்து என்னிடத்தில் கேட்கின்றீர்கள். யார் யாருக்கு எது எது விருப்பமோ அது எல்லாத்தையும் கேட்கின்றார்கள். நீங்கள் கேட்ட அனைத்தையும் நான் தந்து விட்டேன். அத்துணை பேர்கள் எவைகளை கேட்டார்களோ அவைகள் அனைத்தையும் தந்து விட்டேன் என்றாலும் ஒருவர் ஒரு ஊசிய கடலில் போட்டு எடுத்தால் அந்த கடல் நீரில் எந்த அளவுக்கு குறைவு ஏற்படுமோ அந்த அளவுக்கு கூட அந்த அளவுக்கு கூட என்னுடைய ஆட்சியில், என்னுடைய அதிகாரத்தில், என்னுடைய ஹஸானாவில் குறைவு ஏற்படாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஹஸானா நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் துரதிர்ஷ்டவசம் கேட்பதற்கு நாங்க தயாரில்லை. உலகத்தில் மனிதர்களுடைய பண்பு என்ன, மனிதர்களுடைய குணம் என்ன? யாராவது ஒருவர் இன்னுமோராளை பற்றி மிக நல்லவர் என்று சொல்லுவாங்க. ஏன் நல்லவர் என்று சொல்றீங்க? இதுவரைக்கும் அவர் வாய் எடுத்து கேட்டதில்லை, இதுவரைக்கும் கை உயர்த்தி கேட்டதில்லை, அதனால் அவர் நல்லவர். மனிதர்களில் யாரு நல்லவர் என்றா அவர் அடுத்தவர் யாரிடத்தையும் எதையும் கேட்காமல் இருப்பாரோ அவர் தான் மனிதர்களிடத்தில் நல்லவர். ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான், மல்லம் யஸ்அலில்லாஹ யக்தப் அலைஹி, யார் என்னிடம் கேட்க மாட்டாங்களோ அவருடன் தான் நான் கோபித்துக் கொள்வேன், அவருடன் தான் நான் ரோஷம் பாராட்டுவேன். யார் என்னிடம் கேட்பீர்களோ அந்த அளவுக்கு நான் அவனுக்கு கொடுப்பேன், அந்த அளவுக்கு நான் அவனை நெருங்குவேன், அந்த அளவுக்கு நான் அவனிடம் இறக்கப்படுவேன். அல்லாஹ் யாரை விட்டும் ஒளிந்து மறைந்து வாழ்வதில்லை. சிலர்களுடைய தொந்தரவு தாங்காமல் ஒரு சிலமான முக்கியஸ்தர்கள் அவங்களோட வீட்டுடைய டோர் நம்பரை கொடுக்க மாட்டாங்க, சிலவேளை வீட்டுடைய போன் நம்பரை கொடுக்க மாட்டார்கள், சிலவேளை அவர்களுடைய பர்சனல் மொபைல் நம்பரை கொடுக்க மாட்டாங்க. கொடுத்துட்டா கஷ்டப்படுத்துவாங்க, கொடுத்துட்டா சிரமப்படுத்துவாங்க. இதற்கு முற்றிலும் மாறுபட்டவன் அல்லாஹ். அல்லாஹ் கூறுகின்றான், நாயகமே என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்டா, ஓ இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என்னுடைய அடியார்கள் வந்து என்னை பற்றி உங்களிடத்திலே கேட்டால் சொல்லுங்கள், அவருக்கு நான் சமீபமாக இருக்கின்றேன், அவருக்கு நான் மிக நெருக்கமாக இருக்கின்றேன். வேறொரு ஆயத்திலே குறிப்பிடுகின்றான், அவருடைய கழுத்திலே உள்ள உயிர் நரம்பை விட அவனுக்கு நான் சமீபமாக, அவனுக்கு நான் நெருக்கமாக இருக்கின்றேன். அழைக்கக்கூடிய அவருடைய அழைப்பாளருக்கு பதில் கொடுக்கிறேன். அதனால என்னை அழைக்க சொல்லுங்கள், என்னை நம்ப சொல்லுங்கள், என்னை கொண்டு ஈமான் கொள்ள சொல்லுங்கள், என்னிடத்திலே கேட்க சொல்லுங்கள். யாரு எதை கேட்டாலும் அதை கொடுப்பதற்கு நான் தயார். யாரு என்னிடம் கேட்க மாட்டார்களோ அவர்களுடன் நான் தான் கோபித்துக் கொள்வேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இந்த அளவுக்கு அல்லாஹ்
நாம் அவனிடத்திலே கேட்பதை விரும்புகின்றான், நாம் அவனிடத்தில் அழுவதை அவன் விரும்புகின்றான். எந்த அளவுக்கு அவனின் பக்கம் நெருங்குவோமோ, எந்த அளவுக்கு அவனின் பக்கம் முந்திக் கொள்வோமோ, அந்த அளவுக்கு அவர்களை அல்லாஹ் நெருக்குகின்றான். ஹதீஸ குதுஸிலே வருகின்றது, ஒரு அடியான் ஒரு ஜான் வந்தால் அவனின் பக்கம் நான் ஒரு முழம் வருவேன், அவன் ஒரு முழம் வந்தால் நான் அவனின் பக்கம் ஒரு பாகம் வருவேன். நீங்க என்னிடத்துல நடந்து வாரீங்க, நான் உங்களிடத்துல ஓடி வருவேன். உலகத்துல வேற எந்த தலைவனாவது சொல்லுவாங்களா? எவ்வளவு நெருக்கமான தலைவன், எவ்வளவு நெருக்கமான பெரிய போஸ்ட்ல இருந்தாலும் அவருடைய வீட்டுக்கு அவர் மௌத்தா போனா ஜனாசா வந்தா வேணுமென்றா தலைவர் வருவாரு, ஹயாத்தோடு இருக்கும் பொழுது வரமாட்டார். ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான், நீங்க ஒரு ஜான் வந்தீங்க நான் ஒரு முழம் வருவேன், நீங்க ஒரு முழம் வந்தீங்க நான் ஒரு பாகம் வருவேன், நீங்க நடந்து வாரீங்க நான் உங்களிடத்திலே ஓடி வருவேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எடுப்பதற்கு நாங்க தயாரில்லை, அந்த அல்லாஹ்வை அழைப்பதற்கு நாம் தயாரில்லை. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அந்த ரஹ்மத்துடைய பத்தில் ரமதானுடைய மாதத்தில் நாம் இருக்குகின்றோம். மனிதன் என்ற ரீதியில தவறுகள் நடக்கலாம், தப்புக்கள் நடக்கலாம், குற்றங்கள் நடக்கலாம், கொடுக்கல் வாங்கலில் பிழைகள் நடக்கலாம், வியாபாரங்களில் மோசடிகள் நடக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் எத்தனையோ ஏமாற்றுகள் நடக்கலாம், அடுத்தவர்களுக்கு அநியாயங்களை செய்யலாம், மற்றவர்களுடைய பொருட்களை அபகரித்து சாப்பிட்டிருப்போம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகள் அனைத்தும் உள்ள பாவங்களை மன்னிப்பதற்கு அவன் தயாராக இருக்கின்றான். ஒவ்வொரு நாளும் அவன் கூவி அழைத்துக் கொண்டே இருக்கின்றான். ஹதீஸிலே குறிப்பிடுகின்றான், இன்னல்லாஹ யப்சுது யதஹு பில்லைல் லியதூப முஸீஅன் நஹார். இரவு வரைக்கும் அல்லாஹ் எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கின்றான், பகலில் பாவம் செய்தவன் என்னிடத்தில் மன்னிப்பு தேட மாட்டானா என்று. வயப்சுது யதஹு பின்னஹார் லியதூப முஸீஅல் லைல். பகல் பூராவும் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பான், நேற்றிரவு பாவம் செய்தவன் என்னிடத்தில் மன்னிப்பு தேட மாட்டானா என்று. நம்முடைய வலது கையிலே ஒரு மலக்கு, இடது கையிலே ஒரு மலக்கு. வலது கையுடைய மலக்குக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான், என்னுடைய அடியான் ஒரு நன்மையை செய்யணும் என்பதல்ல, ஒரு நன்மையை செய்ய நாடி விட்டான் என்றால் உடனடியாக ஒரு நன்மையை எழுதிவிடுங்க. அந்த நன்மையை செய்து விட்டான் என்றால் நீங்க 10 நன்மையை எழுதிவிடுங்க. ஆனால் ஒரு பாவத்தை செய்ய நாடுகின்றான், நீங்க எழுதிடாதீங்க. அந்த பாவத்தை செய்து விட்டான், அப்பொழுதும் எழுதாதீங்க. ஒரு ரிவாயத்திலே வருகின்றது, அவனுக்கு 3 மணி நேரம் சந்தர்ப்பத்தை கொடுங்க. வேறொரு ரிவாயத்தில் வருது, அவனுக்கு 6 மணி நேரம் சந்தர்ப்பத்தை கொடுங்க. அந்த மலக்கிற்கு அல்லாஹ் கூறுகின்றான், 3 மணி நேரம் 6 மணி நேரம் நீங்க அவனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்துக் கொண்டே இருங்க. அந்த 6 மணி நேரமும் அவன் பாவத்துக்கு பின்னால தௌபா செய்யாவிட்டால் ஒரே ஒரு பாவத்தை எழுதிடுங்க. பாவம் செய்ய நாடினாலும் எழுதாதீங்க, பாவம் செய்து விட்டாலும் உடனடியா எழுதாதீங்க. 6 மணி நேரத்துக்கு பின்னால அவன் செய்த ஒரு பாவத்தை மாத்திரம் எழுதுங்க. அதனால தான் நபி அவர்கள் ஒரு சஹாபியை பார்த்து சொன்னார்கள், இத்தகில்லாஹ ஹைதுமா குந்த. நீங்க இங்கு இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கன்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க, வாதிபிஇ ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்துஹா. ஒரு பாவத்தை செஞ்சீங்க, ஒரு குற்றத்தை செய்தீங்க, ஒரு தவறை செய்து விட்டீங்க, உடனடியாக அதற்குரிய ஒரு நலவை செய்து விடுங்க. அந்த பாவத்தை அல்லாஹ் அழித்து விடுவான், அந்த குற்றங்களை அல்லாஹ் மறைத்து விடுவான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால மனிதன் என்ற ரீதியில பாவங்கள் நடக்கலாம், குற்றங்கள் நடக்கலாம், தவறுகளும் பலவிதமான அல்லாஹ் விரும்பாத விடயங்கள் நடக்கலாம். அதற்குரிய நல்ல சந்தர்ப்பம் தான் இந்த ரமதானுடைய மாதம். முதலாவது பாவம் செய்யவே மாட்டோம் என்று நாம் உறுதி எடுக்க வேண்டும். செய்த பாவத்திற்காக வேண்டி வருந்த வேண்டும், செய்த பாவத்திற்காக வேண்டி அல்லாஹுக்கு முன்னால கண்ணீர் வடிக்க வேண்டும். கண்ணீர் வராவிட்டால் கண்ணீர் வடிப்பதை போன்று பாசாங்கு செய்யணும். அதற்கு பின்னால அல்லாஹ்வுக்கு நாங்க பாவம் மன்னிப்பு தேடுகின்றோம். நல்ல முறையில் ஒரு விடயத்தை விளங்கணும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாவிட்டாலும் நம்முடைய தௌபாவை அல்லாஹ் வீணாக்க மாட்டான், நம்முடைய இஸ்திக்ஃபாரை அல்லாஹ் வீணாக்க மாட்டான், நம்முடைய துஆவை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். துஆவுக்காக நாங்க எத்தனை நிமிடங்களை செலவழித்தோமோ அத்துணை நிமிடங்களுக்குரிய நன்மைகளை நிச்சயமாக அல்லாஹ் தருவான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, காலம் மிக பயங்கரமான காலம். வீட்டிலிருந்து வெளியில இறங்கினோம் என்றாலே பாவம், கண்ணை திறந்தாலே பாவம்,
காதை வெளியிலே விட்டாலே பாவம். கைகளால் பிடிப்பதால், கால்களால் நடப்பதால், ஒவ்வொரு நாளும் நாம் விடக்கூடிய மூச்சுக்கள், எத்தனையோ நடவடிக்கைகளால பாவங்கள் நடக்கின்றது. இருந்தாலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் தயாள குணமுடையவன், அவன் மன்னிக்க கூடியவன். அவன் கூறுவான், சபகத ரஹ்மதி அலா கதபி, என்னுடைய ரஹ்மத் என்னுடைய கோபத்தை விட முந்தி விட்டது. வசிஅத் ரஹ்மதி குல்ல ஷை, என்னுடைய அனைத்து வஸ்துக்களை விட என்னுடைய ரஹ்மத் மிகைத்து விட்டது. என்னுடைய ரஹ்மத்தை நீங்கள் அடையுங்கள் என்று அல்லாஹ் கூறுவான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் ஒவ்வொரு நாளும் பாவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த பாவ கரைகளிலிருந்து நாம் நம்மை மாற்ற வேண்டும், நாம் நம்மை சுத்தப்படுத்த வேண்டும், நம்முடைய வாழ்க்கையுடைய திசையை மாற்ற வேண்டும். ரமதானுடைய வருடம் வந்து கொண்டே இருக்கின்றது. நாம் நோன்புகளை பிடித்துக் கொண்டே இருக்கின்றோம், சுன்னத்தான அமல்களை செய்து கொண்டே இருக்கின்றோம். ரமதான் முடிந்தவுடன் பழைய மாதிரி ஆசைப்படுகின்றோம். இந்த ரமதான் நல்ல சந்தர்ப்பம். ரப்பிடத்துல நாங்க கேட்போம், அல்லாஹ்விடத்துல நாங்க அழுது பிரலாபிப்போம். ரமதானில் வாழ்ந்ததை போன்று முழு வருடமும் வாழ வேண்டும், ரமதானில் வாழ்ந்ததை போன்று முழு வாழ்நாளும் வாழ வேண்டும். அதற்குரிய சந்தர்ப்பத்தை தாய் என்று அல்லாஹ்விடத்துல கேட்போம். நபிமார்களை நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம். பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு மஅசூம் என்று குறிப்பிடுவார்கள். பாவங்களிலிருந்து அவர்களை அல்லாஹ் பாதுகாத்திருக்கின்றான். அவர்களால் பாவம் செய்ய முடியாது. மனிதன் என்ற ரீதியில மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகள் நபிமார்களுக்கும் இருக்கத்தான் செய்யும். அவர்களுக்கும் பசி, அவர்களுக்கும் தாகம், அவர்களுக்கும் மறதி, அவர்களுக்கும் தூக்கம் ஏற்படத்தான் செய்யும். இந்த அடிப்படையில ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்துல வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு கட்டளை தான், இந்த மரத்தின் பக்கம் நீங்க நெருங்கி விடாதீங்க, இந்த மரத்துடைய கனியை சாப்பிட்டு விடாதீங்க. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மறந்து விடுகின்றார்கள். மறந்தார்கள் என்பதையும் குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான். ஆதம், ஆதம் மறந்து விட்டார். மறந்து அந்த மரத்தின் பக்கம் நெருங்கி விட்டார். அந்த மரத்துடைய கனியை சாப்பிட்டதனால சுவர்க்கத்திலிருந்தே அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பி விடுகின்றான். நாங்க எந்த பாவத்தையும் அற்பமாக நினைத்திடக்கூடாது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெறும் பாவங்களை செய்யல்ல, மிக பயங்கரமான பாவங்களை செய்யல்ல, அவர்கள் வேண்டுமென்றே செய்யல்ல, அவர்கள் மறந்து ஒரு சாதாரணமான சின்ன ஒரு பாவம், அதற்குரிய அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட ஆகப்பெரிய தண்டனை அவர்களை சுவர்க்கத்துடைய வாழ்க்கையிலிருந்தே வெளியாக்கி விடுகின்றான். உலகத்திற்கு வந்தும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் ஏற்பட்ட அந்த தவறு போன்ற ஒன்றிற்காக வேண்டி அவர்கள் கேட்ட துஆவை, அவர்கள் செய்த அந்த தௌபாவை கியாமத் நாள் வரைக்கும் குர்ஆன் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கின்றான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்விடத்துல கேட்டார்கள், ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். அவர்கள் நம் அனைவரையும் சேர்த்து பாவம் செய்தது அவங்க, ஆனா தௌபாவுல எங்களை உள்ளத்தையும் சேர்த்து ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ் நாம் நமக்கு நாமே அநியாயம் செய்து விட்டோம், நீ நம்மை மன்னித்து நம் மீது இரக்கம் காட்டாவிட்டால், நம் மீது கருணை காட்டாவிட்டால் நாங்கள் நஷ்டவாரிகள் என்றும் ஆகிவிடுவோம் என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றார்கள். அந்த துஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். வேறொரு ஆயத்திலே குறிப்பிடுகின்றான், ஃபதலகா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத் ஃபதாப அலைஹி. அவர்களால் அந்த சிறிய பாவம் நடந்து விடுகின்றது. அந்த தௌபாவுக்குரிய வார்த்தையையும் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கின்றான். இவ்வாறு தான் நீங்க தௌபா செய்யணும் என்று அல்லாஹ்வின் மூலமாக அவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள். அவர்களுடைய தௌபாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விடுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவ்வாறு தான் பாவத்தை நினைத்தும் பார்க்காதவர்கள். எந்த கட்டத்திலும் யாருக்கும் எந்த வகையான தீங்கையும் கொடுக்க மாட்டார்கள். நபி அவர்கள் சொல்வார்கள் சஹாபாக்களை பார்த்து, இபாதல்லாஹ் தூபு இலல்லாஹ் ஃபஇன்னி அதூபு ஃபில் யௌமி லியத்தமர்ரா. அடியார்களே, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள், ஒரு நாளைக்கு நான் 100 தடவை இஸ்திக்பார் செய்கின்றேன். முந்திய பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதாக குர்ஆனில் அல்லாஹ்வே குறிப்பிடுகின்றான். அந்த நபி அவர்கள் ஒரு நாளைக்கு 100 தடவை
தடவை என்றால் நானும் நீங்களும் ஒரு நாளைக்கு எத்தனை 1000 தடவைகள் தௌபா செய்ய வேண்டும். அந்த நபியவர்கள் சொல்வார்கள், ஒரு நாளைக்கு நான் 100 முறை இஸ்திக்பார் செய்கின்றேன், நீங்களும் தௌபா செய்யுங்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சஹாபாக்களை பற்றியும் அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களுக்கும் எங்களை போல உணர்வுகள் இருக்கும். மனிதன் என்ற ரீதியில சில வேளை தப்புகள் தவறுகள் நடந்திருக்கும். ஆனால் அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكرுல்லாஹ், அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டால் அல்லது மோசமான கெட்ட ஏதாவது ஒரு விடயத்தை செய்து விட்டால் உடனடியாக அல்லாஹ்வை நினைத்திருவாங்க. அல்லாஹ்வுடைய நபியுடைய சபைக்கு வருவாங்க. மஸ்ஜித் நபவிக்கு வந்து நூற்றுக்கணக்கான மக்களுக்கு மத்தியில அவர்கள் அதை அவமானமா கருத மாட்டார்கள். ஹஜ்ரத் மாயிஸ் இப்னு மாலிக்குல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம் ஷரீஃபில இந்த ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களால் ஸினா என்ற மிக பயங்கரமான ஒரு பாவம் நடந்து விடுகின்றது. சில உலமாக்களுடைய கருத்து, அந்த சஹாபியால் இந்த பாவம் நடந்ததற்குரிய காரணம் சில வேளை கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு படிப்பினை, ஒரு பாவம் ஏற்பட்டதனால அவர்கள் அதற்காக வேண்டி பட்ட வேதனை, அதற்காக வேண்டி பட்ட கஷ்டம், இதை ஒரு படிப்பினைக்காக வேண்டி அல்லாஹ் இவ்வாறு ஏற்படுத்தி கொடுத்திருப்பான். அவரால் ஒரு பாவம் நடக்கின்றது, நபியுடைய சமூகத்திற்கு வருகின்றார், நூற்றுக்கணக்கான சஹாபாக்களுக்கு மத்தியில வந்து கூறுகின்றார், தஹீர்னி யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்தி விடுங்க. நபி அவர்கள் கேட்டார்கள், ஃபீமா உதஹிருக, எந்த விடயத்திலிருந்து உங்களை நான் சுத்தப்படுத்த சொன்னார்கள்? அனிஸ்ஸினா, விபச்சாரம் நடந்து விட்டது. நபி அவர்கள் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்கின்றார்கள். மறுபக்கமாக 2வது முறை, 3வது முறை, 4 முறை நபியிடத்தில் வந்து கூறுகின்றார்கள், என் மூலமாக அந்த ஜினாவுடைய பாவம் நடந்து விட்டது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 முறை அவராகவே அவருடைய தவறை ஏற்றுக்கொண்டு விட்டார். இப்பொழுது உடனடியாக தண்டனையை கொடுக்கும்படி சொல்லல, ஒரு குற்றவாளி வந்து அவரே குற்றம் செய்தவரை செய்ததை ஏற்றுக்கொண்டும் கூட நபி அவர்கள் அவரை குற்றமற்றவராக ஆக்க பார்க்குகின்றார். அவரிடத்தில் கூறுகின்றார், நீங்க மதுவை அறிஞ்சிட்டு வந்திருப்பீங்க, நீங்க போதையால உளர்றீங்க போல தெரியுது. பக்கத்தில் உள்ள ஒரு சஹாபிட்ட சொன்னாங்க, அவருடைய வாயை கொஞ்சம் முகந்து பாருங்க. முகந்துட்டு சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், அவர் மதுபானத்தை குடிச்சு இல்ல. இன்னும் ஒரு ஆள்கிட்ட சொன்னாரு, அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குதா, எப்பயாவது இவருடைய லைஃப்ல ஏதாவது ஒரு கட்டத்துல பைத்தியம் பிடிச்சதை கண்டிருக்கிறீங்களா? சொன்னாங்க, இல்லையா ரசூலல்லாஹ். நபி அவங்க கேட்டாங்க, அல்லாஹ் கப்பல் சஹா, நீங்க ஜினா செய்திருக்க மாட்டீங்க, அந்த பெண்ணை முத்தமிட்டு இருப்பீங்க, அல் லமஸ்தஹா, அந்த பெண்ணை தொட்டு இருப்பீங்க. பல காரணங்களை சொல்லி அவரை நிரபராதியாக்க பார்த்தும் கூட அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இல்ல. ஏன் உலகத்தில் ஒரு 100 பேர், ஒரு 1000 பேருக்கு முன்னால அவமானப்படுவது பரவாயில்லை, நாளை கியாமத் நாள்ல கோடான கோடி மக்களுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு முன்னால நாம் நஷ்டமடைந்து விட்டால், நாம் தோல்வியை தழுவி விட்டோம் என்றால் அதற்கு பின்னால ஈடேற்றமே இல்ல. அந்த மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்லையா ரசூலல்லாஹ், என்னால தவறு நடந்து விட்டது, வேற வழி இல்ல. அவர் ஏற்றுக்கொள்கின்றார். அந்த காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் திருமணம் முடித்திருந்ததனால அவரை கல்லால் அடித்துக் கொள்ளணும். அந்த காலம் மட்டுமல்ல, இந்த காலம் மட்டுமல்ல, கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ்வுடைய சட்டம், எங்கே இஸ்லாமிய ஆட்சி இருக்கின்றதோ இந்த அல்லாஹ்வுடைய சட்டத்தை எவராலும் மாற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய சட்டம், திருமணம் முடித்திருந்ததனால அவரை கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் மாயிஸ் இப்னு மாலிக்குல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கல்லால் அடித்து கொலை செய்யப்படுகின்றார்கள். அவரை பற்றி சஹாபாக்கள் பல விதங்களில் பேசிக் கொண்டார்கள். அபூ தாவூத் ஷரீஃப்ல ஒரு ரிவாயத் ஒன்று வருகின்றது. காலித் இப்னு லஜ்லாஜ் என்று சொல்லக்கூடியவர் அறிவிக்கின்றார், அவருடைய தந்தையை தொட்டும் இந்த மாயிஸ் இப்னு மாலிக்குல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட அந்த தினத்தில ஒரு ஆள் வந்து என்னிடத்துல கேட்டாரு. அந்த மாயிஸ் கொலை செய்யப்பட்ட இடத்தை காட்டிட்டாங்க. சொன்னாரு, அந்த இடத்தை காட்டி கொடுத்துட்டு நான் நபியிடத்துல வந்து சொன்னேன், யா ரசூலல்லாஹ்,
அந்த கபீஸ் என்றா ஆக கெட்டவன், அந்த மோசமானவன். கொலை செய்யப்பட்ட இடத்தை ஒரு ஆள் வந்து கேட்டாரு, நான் காட்டி கொடுத்தேன் என்று சொன்னவுடன் நபி அவங்க சொன்னாங்க, நீங்க அவரை கபீஸ் என்று சொல்லாதீங்க, அவரை கெட்டவன் என்று சொல்லாதீங்க, அவரை மூதேவி என்று சொல்லாதீங்க. அவருக்கு அல்லாஹ் தௌபாவை கொடுத்து விட்டான், அவருடைய பாவத்தை மன்னித்து விட்டான். அத்தாயிபு அத்தியபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க், கஸ்தூரியுடைய வாடையை விட அவர் வாடையுடையவராக அல்லாஹ்விடத்தில் நெருங்கிக் கொண்டிருக்கின்றார். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய மன்னிப்பை கொடுத்து விட்டான் என்றால், அவருக்கு கிடைக்கப்பட்ட மன்னிப்பை ஒரு பெரிய ஒரு சமூகத்திற்கு பங்கிட்டு கொடுத்தாலும் அவருடைய மன்னிப்பில் குறைவு ஏற்படாது. அந்த அளவுக்கு மாயத்துக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலேயே பெரும் பாக்கியத்தை கொடுத்து விட்டான் என்றார். இந்த நிகழ்ச்சி முடித்து சில நாட்களில் வேறும் ஒரு பெண்மணி வருகின்றால், அந்த காலத்தில் வாழ்ந்த ஆண்களும் பெண்களும் ஒரே மாதிரி. அந்த பெண்ணும் வருகின்றால், நபியிடத்தில் முன்னுக்கு வருகின்றால், வந்து கூறுகின்றார், யா ரசூலல்லாஹ், எனக்குரிய தண்டனையை தந்து விடுங்க. நான் மாயித பல காரணங்களை சொல்லி திருப்பி அனுப்பிய மாதிரி என்ன நீங்க திருப்பி அனுப்ப பார்க்காதீங்க. என்னுடைய தினாவுக்குரிய மிகப்பெரிய சாட்சி என்னுடைய வயிற்றிலேயே வளரக்கூடிய குழந்தை. நபி அவங்க சொன்னாங்க, தாயே நீங்க திருப்பி சென்று விடுங்க, உங்களோட வயிற்றில் உள்ள குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வாங்க. அந்த பெண்மணி சென்று குழந்தையை பெற்றெடுத்து வருகின்றால் நபி அவர்கள் சொன்னாங்க, இப்பொழுதும் உங்களுக்கு தண்டனையை தரையிலாது, இந்த குழந்தைக்கு பால் புகட்டணும், இந்த குழந்தைக்கு பால் குடிக்க வைங்க. அந்த குழந்தை பால் குடியை மறந்ததற்கு பின்னால வாங்க. அந்த பெண் செல்கின்றால், அவளுடைய மனது மாறல்ல. குழந்தையை பெற்றெடுக்க 10 மாதம், குழந்தைக்கு பால் குடித்து முடிக்க கிட்டத்தட்ட 2 வருடம், சுமார் 3 வருஷம் கழிந்து கூட அந்த பெண்ணுடைய மனது மாறல்ல. பால் குடி மறக்கடித்ததோட அந்த பிள்ளையுடைய கையில ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து நபியுடைய சமூகத்துக்கு முன்னால வந்து, யா ரசூலல்லாஹ், குழந்தையை பெற்றெடுத்துட்டேன், பால் குடிக்க வைத்து பால் குடியை மறக்கடிச்சு விட்டேன், இந்த புள்ள ரொட்டி சாப்பிடுகின்றது, எனக்குரிய தண்டனையை தாங்கால கேட்டாங்க. அதே மாதிரி தான் அந்த பெண்ணும் கல்லால் அடித்து கொலை செய்யப்படுகின்றாள். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஒரு கல்லை எடுத்து அந்த பெண்ணுடைய தலையில் எரிகின்றார்கள். அந்த தலையில அந்த கல்லு பட்டு அவளுடைய தலை பிளந்து அவளுடைய தலையில் உள்ள இரத்தம் காலிதுடைய முகத்தில் தெரித்து விடுகின்றது. காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஈமானுடைய தரம் அந்த பெண்ணுடைய இரத்தத்தை அற்பமா கருதினாங்க, லேசா கருதினாங்க. நபி அவங்க சொன்னார்கள், காலித் மகளன் யா காலித், காலித் எச்சரிக்கையாக இருங்கள், இந்த பெண்ணை நீங்க அற்பமா கருதுறீங்களா, இந்த பெண்ணை நீங்க லேசா கருதுறீங்களா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சுவர்க்கத்துடைய ஆறுகளில் இந்த பெண் நீந்திக் கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றான். அவள் இறந்ததற்கு பின்னால அவளுடைய ஜனாதாவை தொழுக வைப்பதற்கு நபி அவங்க போறாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த பொம்பளையுடைய ஜனாதாவையா நீங்க தொழுவிக்க போறீங்க? சொன்னாங்க, உமர் ஜாக்கிரதையாக இருங்க, இந்த பெண்ணை நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்களா, அற்பமா நினைக்கிறீங்களா? இவளுடைய மன்னிப்ப முழு மதீனாவாசிகளுக்கு பங்கிட்டு கொடுத்தாலும் இவருடைய மன்னிப்புள் குறைவு ஏற்படாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முக்கியமான 2 விடயங்களை நாங்க பார்க்கலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒன்று, பாவம் நடந்ததற்காக இந்த அளவுக்கு அழுது பிரலாபித்து உலகத்தில் எந்த வகையான அதற்குரிய தண்டனையாக இருந்தாலும் சரி அதை பெற்றுக் கொள்வதற்கு அவர்கள் தயார். இரண்டாவது ஒரு ஆள் அவருக்கு தௌபா கிடைத்து விட்டது என்று சொன்னா அவரை பற்றி நாங்கள் லேசா நினைக்க கூடாது. இவருடைய ஆரம்பம் எங்களுக்கு தெரியாதா, இவருடைய வாலிபம் எங்களுக்கு தெரியாதா, இவர் போட்ட கூத்து எங்களுக்கு தெரியாதா? அவர் தௌபா செஞ்சிட்டாரு, அவருடைய தௌபா மன்னிக்கப்பட்டு விட்டது என்றா அவர் அல்லாஹ்விடத்தில் நெருங்கி இருப்பாரு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால தான் மாயினுடைய விடயத்தில் அந்த காமுதியா வர்க்கத்தை சேர்ந்த பெண்களுடைய விஷயத்தில் பேசியவர்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சை கண்டித்து அவர்களுக்கு மிக கடினமாக பதில் சொல்லி இருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த சஹாபாக்கள் அந்த அளவுக்கு பாவக்கடலில் மூழ்கி இருக்கக்கூடிய நானும் நீங்களும்
காலையில எழுந்ததிலிருந்து இரவு தூங்குகின்ற வரைக்கும் எங்களால் ஏற்படக்கூடிய பாவங்களை யாரும் எண்ணி முடிக்க இயலாது. நாங்கள் நினைத்து செய்கிற பாவம் குறவோ, நினைக்காமல் பாவம் என்று கருதாமல் செய்யக்கூடிய பாவங்கள் எவ்வளவோ இருக்கின்றது. அதனால அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அது மிக முக்கியமான ஒன்று. யாரும் அவர்கள் செய்யக்கூடிய அமல்களை நம்பி இருந்திடக்கூடாது. நான் இத்தனை குர்ஆன் ஓதிட்டேன், நான் இத்தனை உம்ரா செஞ்சிட்டேன், நான் இத்தனை ஹஜ் செஞ்சிட்டேன், நான் இத்தனை பள்ளிவாசல்களை கட்டிட்டேன், நான் இந்த அமல்களை செய்துவிட்டேன், அதனால் என்னால் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் நபி அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத அஹதுன் பிஅமலிஹி, யாரும் அவருடைய அமலால சொர்க்கம் செல்ல முடியாது. கேட்டாங்க, வலா அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே நீங்களுமா? ஆம், நான் கூட. வலா அன, என்னால் கூட என்னுடைய அமல்களால சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. இல்ல ஐயதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்திஹி, என்றாலும் அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு என்னை மூடிவிட்டான், அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு என்னை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். நபி அவர்களே அவர்களுடைய அமல்களை கொண்டு சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்றால் நானும் நீங்களும் எந்த அளவுக்கு? மன்சூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியவர் இருந்தார். மன்சூர் இப்னுல் ஆமிர் என்று சொல்லக்கூடியவர். அவர் இறந்ததற்கு பின்னால அவருடைய ஒரு சீடர், அவருடைய ஒரு மாணவர் அவரை கனவுல கண்டு கேட்கிறாங்க, மன்சூர் எப்படி உங்களுக்கு என்ன நடந்துச்சு? சொன்னாங்க, அல்லாஹ் அவனுடைய தர்பாருக்கு முன்னால என்னை நிறுத்தினான். என்னை நிறுத்தி கேட்டான், மாதா ஜித்தயா மன்சூர், மன்சூர் எதை நீங்க எடுத்துக்கொண்டு இடத்துல வந்திருக்கிறீங்க? நான் சொன்னேன், யா அல்லாஹ், 36 ஹஜ்ஜை செய்துவிட்டு உனக்கு முன்னால் நான் வந்திருக்கிறேன். அல்லாஹ் சொன்னான், மா கபில்து வாஹிதம் மின்ஹா, அதுல ஒரே ஒரு ஹஜ்ஜ கூட நான் ஏற்றுக்கொள்ளல, உங்களோட ஹஜ் எல்லாம் நிராகரிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் அல்லாஹ் கேட்டான், பிமாதா ஜித்தனியா மன்சூர், மன்சூர் எதை கொண்டு வந்து என்ன சந்திக்கிறீங்க? பிசலாசிமியத்தின் 360 குர்ஆனை ஓதி இருக்கிறேன், அந்த குர்ஆனை கொண்டு நான் வந்திருக்கிறேன். அல்லாஹ் சொன்னான், மா கபில்து வாஹிதம் மின்ஹா, அதிலிருந்து எதையுமே நான் ஏற்றுக்கொள்ளல, அவைகள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் அல்லாஹ் கேட்டான், மாதா ஜித்தனியா மன்சூர், மன்சூர் எதை கொண்டு வந்தீங்க? இப்பொழுது நான் சொன்னேன், ஜித்துக பிக்க யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னை கொண்டு நான் வந்திருக்கிறேன். இப்பொழுது அல்லாஹ் கூறினான், அல் ஆன் ஜித்த, இப்பதான் நீங்க வந்திருக்கிறீங்க, என்னுடைய ரஹ்மத்தை ஆதரவு வச்சிருக்கிறீங்க, என்னுடைய ரஹ்மத்துடன் வந்திருக்கிறீங்க. இப்ப நீங்க போங்க, சொர்க்கத்திற்குள்ள நுழைத்து விடுங்க. அதனால யாரும் அவருடைய அமல்களை நம்ப முடியாது. அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும், அதற்குரிய முழுமையான நன்மைகளை தரணும். ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் உலகத்தில் ஆகிராவில் யாரும் வெற்றி அடைய முடியாது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அந்த ரஹ்மத்துடைய மாதத்தில், அந்த ரஹ்மத்துடைய பத்தில் நாம் இருக்குகின்றோம். ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, முஸ்லிம்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னலில்லாஹி மிஅத ரஹ்மா, அல்லாஹ்வுக்கு 100 ரஹ்மத் இருக்குது. அதுல ஒரே ஒரு ரஹ்மத்தை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கின்றான். அந்த ஒரு ரஹ்மத்தின் மூலமாகத்தான் மனிதர்கள், ஜின்கள், மிருகங்கள், பறவைகள், அவைகளுடைய குட்டிகளுக்கு, தாய்கள், குழந்தைகளுக்கு, மனைவி, கணவனுக்கு காட்டக்கூடிய இரக்கம் எல்லாமே அந்த ஒரு வகையில் உள்ளது தான். மீதமுள்ள 99 ரஹ்மத்தை அல்லாஹ் ஆகிராவுடைய எங்களுக்காக வேண்டி பாதுகாத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ்விடத்துல ரஹ்மத்தை கேட்போம், அல்லாஹ்விடத்துல மக்ஃபிரத்தை கேட்போம், அல்லாஹ்விடத்துல மன்னிப்பை கேட்போம், பாவமே செய்ய மாட்டோம் என்று உறுதி கொள்வோம். இதற்கு பின்னால அல்லாஹ் விரும்புகின்ற மாதிரி வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நிச்சயமாக நாம் அடையலாம். அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய மனைமக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமியர்களாக வாழ்ந்து நம் அனைவருடைய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக.
யா அல்லாஹ் சென்ற வருடம் நம்முடன் இருந்த எத்தனையோ சகோதரர்கள் இந்த வருடம் மண்ணறைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் அவருடைய கபறுகளை ஒளிமயமாக ஆக்கி வைப்பாயாக, அவருடைய கபறுகளை சொர்க்கத்தின் பூங்கவனமாக ஆக்கி வைப்பாயாக. உலகத்தில் யார் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. இந்த மாதத்தில் யார் யாரெல்லாம் மன்னிப்பாயோ அவர்கள் நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வாயாக. யார் யாரெல்லாம் நரகத்தை விட்டு விடுதலை செய்வாயோ அவர்கள் நம் அனைவர்களையும் சேர்த்து நம் அனைவர்களுடைய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين.